பஜாஜ் எம்ஐடியோட கார்போரேட்டர். இது வந்து புதுசு. இதை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இதோட ப்ரைஸு எல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 1400 ஆகும் இது. இன்றைக்கி வந்து கார்போரேட்டர் புதுசு அன்பாக்சிங், அப்புறம் ரீட் வால்வ், ஹோஸ் பைப், இது மூணையும் தான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கார்போரேட்டர் காமிக்கிறேன். இது நான் ஆல்ரெடி பேக்கேஜ் பிரித்து வச்சேன். இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக அதை திருப்பி போட்டு வச்சு எடுத்து காமிக்கிறேன். இதுதான் கார்போரேட்டர். இது வந்து பஜாஜ் எம்ஐடி 2 ஸ்ட்ரோக் உட்காரும். பார்த்திங்கன்னா புது கார்போரேட்டர், எல்லாம் ஓகே கண்டிஷனாக இருக்குது. குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு கம்பெனி கார்போரேட்டர் வரும். இப்போ எம்ஐடிக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரோக்கில் மிகார்பு இல்லைன்னா ஸ்பேக்கோ, அது 2 தான் கம்பெனிலேருந்தே வரும். இப்போ நம்ம வண்டிக்கு எந்த கம்பெனியோட கார்போரேட்டர் இருக்கோ அதவே ரீப்ளேஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அதுக்கும் நல்லா மேட்ச் ஆகும். அதனால என் வண்டியில் பார்த்திங்கன்னா முதலே மிகார்பு இருந்தது. அதனால இது வந்து மிகார்பு. இப்போ உங்கள் வண்டியில் ஸ்டாக் பீஸில் ஆல்ரெடி ஸ்பேக்கோ இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பேக்கோவே போட்டுக்கலாம். இது வந்து எனது மிகார்பு கார்போரேட்டர் 1400 ஆச்சு. சோக்கிக்கு எல்லாம் கரெக்டாக ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐடியோட ரீட் வால்வ். இது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுடைய பழைய ரீட் வால்வ் உடஞ்சிருச்சு இல்லை மிஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப தேடணும். அதனால் இது என்கிட்ட வந்து இருக்குது. இது ரீட் வால்வ். இன்னொன்று வந்து காமிக்கிறேன். அது வந்து ஹோஸ் பைப். அது எங்கே வரும்னா கார்போரேட்டருக்கும் அப்புறம் ஏர் ஃபில்டருக்கும் நடுவில் வரும். இதான் அந்த ஹோஸ் பைப், பிளாக் கலரில் இருக்கும் ஹோஸ் பைப். அது வந்து ரீட் வால்வ் எம்ஐடி 2 ஸ்ட்ரோக். இது எல்லாமே